அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பங்குனி மாத வளர்பிறை காமதா ஏகாதசி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மனிதனுடைய முயற்சியில் எல்லாம் தோற்கும் போதும் வீணாகும் போதும் மனம் ஆறுதல் தேடி அடைக்கலமாவதுதான் இறைவனுடைய சந்நிதானமே. அது எம்பெருமானுடைய பகவான் விஷ்ணுவிடமே. துன்பக்கடலில் நீந்துகின்றவர்களுக்குத்தான் அருள் என்னும் மிதவை நீந்துகின்றவர்களுக்குத்தான் அருள் என்னும் மிதவை தேவை. இப்போது உலகமே குருணா சூழலில் சிக்கி தவித்தபோது மனிதன் இறைவனை நாடினான். மனிதர்கள் இருளுக்கு அஞ்சி கூடடையும் பறவைகளைப் போல தங்கள் வீடுகளையே முடங்கினார்கள். வீட்டினுள் இருக்கிறோம், மகிழ்வாக கழிக்கிறோம் என்பதை தாண்டி ஒவ்வொருவர் மனதிலும் எங்கே நம்மை அந்த நோய் தாக்கு விடுகின்றமோ என்ற அச்சம் அந்த அச்சம் நம்மை கண்டிப்பாக வருத்தியது. இத்தகைய அச்சங்களை விடுத்து நேர்மையான அதிர்வுகளை நமக்குள் உருவாக்க வேண்டியது அவசியம். அதுவே எதிர்காலம் குறித்த நம்பிக்கையை நமக்குள் உருவாக்கும். அப்படி நாம் பயனுறுத்துவதற்காக நம் முன்னோர்கள் புண்ணிய தினங்களை வகுத்தார்கள். புண்ணிய தினங்களில் இறை வழிபாடு செய்யும் போது நம் மனது புத்துணர்ச்சி அடைந்து அனைத்தையும் வெல்லும் ஆற்றலை பெறுகிறது. அப்படி சகல பாவங்களை நீக்கி நம்பிக்கையை ஒளியை ஏற்ற வல்ல அற்புத தினமே அந்த ஏகாதசி விரத தினம். பொதுவாக திதிகள் சந்திரனை அடிப்படையாக கொண்டவை. அமாவாசையிலிருந்து 11ஆம் நாள் மற்றும் பௌர்ணமியிலிருந்து 11ஆம் நாள் ஏகாதசி திதி. மனிதன் இந்திரியங்களால் இயக்கப்படுவான். இந்த உடல் எந்திரியத்தை கர்வமேந்திரியத்தை ஞானேந்திரியங்கள் எனும் 10 இந்திரியங்கள் இயக்குகின்றன. உடல் இயக்கமான கை கால் உள்ளுறுப்புகள் போன்றவை கர்மேந்திரியங்கள். ஒரு பொருளின் தன்மையை நமக்கு விளக்கும் கண் காது மூக்கு போன்றவை ஞானேந்திரியங்கள். இவற்றோடு மனம் எனும் கண்ணுக்கு தெரியாத இந்திரியம் நம்மை வழி நடத்துகிறது. இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இந்திரியத்திற்கு ஓய்வு கொடுப்பது போல 11 என்கின்ற எண்ணிக்கையில் அடிப்படை அமையும் இந்த திதி ஓய்வுக்கான நாளாகவே கடைபிடிக்கப்படுகிறது. உணவுதான் உடலின் இயக்கத்தை உறுதி செய்கிறது. உணவில்லாத போது அவை ஓய்வு கொண்டு தம்மை தாமே புதுப்பித்து கொள்ளும். இதற்காகவே ஏகாதசி என்று உபவாசம் இருக்க வேண்டும் என நம் முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். உடல் பேசாமல் இருந்து மனம் கண்டபடி நினைவுகளால் அலைக்கழிக்கப்படக்கூடாது என்பதற்காக அன்றைய நாளை இறை வழிபாட்டில் ஈடுபடுத்த அறிவுறுத்தச் சொன்னார்கள். எனவேதான் ஏகாதசி என்று நாம் புண்ணிய நாளாக கடைபிடிக்கிறோம். ஒரு ஆண்டில் மொத்தம் 24 ஏகாதசி திதிகள் வரும். சில ஆண்டுகளில் 25 வருவதுண்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் மட்டுமல்ல, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனி சிறப்பான பலன்கள் வாய்ந்தவை. ஏகாதசி புராணம் எனும் நூல் ஒவ்வொரு ஏகாதசியின் சிறப்பையும் பட்டியலிடுகின்றன. அவை சைத்திர மாதம் சித்திர மாதம் பங்குனி மாதங்களில் சுக்லபட்ச ஏகாதசி காமதா ஏகாதசி என போற்றப்படுகிறது. இப்படி ஏகாதசி என்று விரதத்தை கடைபிடித்தால் அது 7 ஜென்ம பாவங்களை போக்கிவிடும் என கூறப்படுகிறது. புராணம் ஒரு காலத்தில் போகீர் என்னும் நகரத்தை பரம உத்தமனான மன்னன் ஆண்டு வந்தான். அவனை முக்கியமாக இந்த ஏகாதசி நாட்களில் சிறப்பாக வழிபட்டு அவன் இருந்ததனால் அவன் செல்வ செழிப்புடன் மாபெரும் பெரியாளாக மாறி அனைவரும் வாழ்ந்தனர். இத்தகைய சிறப்புடைய காமத ஏகாதசியை கடைபிடிக்கும் நன்மைகளை புராணம் பட்டியலிடுகிறது. அதாவது இந்த ஏகாதசியை கடைபிடிப்பதன் மூலம் 7 ஜென்ம பாவம் தீரும், ஆன்மா சுத்தமாகும், உங்களுடைய சாபங்கள் தீரும். உலகிலும் இதை போன்ற சுபமுகூர்த்த நாள் இல்லை. எதிர்மறை உணர்வுகளை நீங்கி நேர்மறை எண்ணங்கள் ஊக்குவிக்கும். தீமைகள் இல்லாத வாழ்வை அருளும். தீர்க்க ஆயுளையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தர வல்லது. பொதுவாக ஏகாதசி விரதம் கடைபிடிப்பவர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமான
4 மணி முதல் 5:30 மணி வரை அந்த வேளையில் அதிகாலையில் எழுந்து நீராடி நாராயணனை கண்டிப்பாக வணங்க வேண்டும். தற்போது ஆலயங்கள் எல்லாம் மூடியிருக்கின்ற காரணத்தினால் அதனை வீட்டிலே இருக்கும் சுவாமிக்கு நமஸ்காரம் செய்து வழிபடலாம். சுவாமிக்கு துளசி சாத்தி பழங்கள் முதலியன நிவேதனம் செய்ய வேண்டும். அன்றைய நாள் முழுவதும் நம்முடைய பரம்பொருள் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சாஸ்திரப்படி அன்று பகல் இரவு இருவேளையும் தூங்கக்கூடாது. கண்டிப்பாக பகலில் தூங்கவே கூடாது. அப்படி விரதம் இருந்து மறுநாள் துவாதசி திதி என்று பாலனை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மேலும் இந்த விரதத்தை கடைபிடிப்பது குறித்து முக்கியத்துவமாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏகாதசி விரத பலன் என்பது எல்லோருக்கும் பெய்யும் பெருமழை போன்றது. உலகம் முழுமையாக மழை பெய்கின்ற போது ஒவ்வொருவரும் அதனால் பயனடைகிறோம். அதுபோல ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கும் நோக்கமே லோக சேஷம்தான். ஆனால் அதன் உடன்படலான ஒவ்வொருவருக்கும் பலன் உண்டு. மனிதர்கள் இந்த உலகத்தில் அடையக்கூடிய மிகவும் உயர்ந்தவை எது என ஒரு ஸ்லோகம் சொல்கிறது. அது சுவாமி புஷ்கரணி ஸ்நானம், ஏழுமலையான் இருக்கக்கூடிய புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடுவது. சத்குருவோ பாத சேவனம், தன் குருவுக்கு பாத சேவை செய்யும் பாக்கியம், ஏகாதசி உபவாசம், ஏகாதசி என்று விரதமிருந்து வழிபடுவது, இவை மூன்றும் மனிதனுடைய வாழ்வில் மிக சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது என்கிறது அந்த தல புராணம். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு ஏகாதசி, அதாவது இந்த காமத ஏகாதசி நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் அனைத்தும் தீர வேண்டுமா? முக்கியமாக இன்றைய நாட்களில் விரதம் இருக்க வேண்டும். கட்டாயம் பரம்பொருள் விஷ்ணு பெருமானை காக்கும் கடவுளாம் நம்முடைய விஷ்ணு பெருமான், அவரை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்யுங்கள். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் எல்லோரும் பிரச்சனையில் மூழ்கி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பகவானை வழிபட இந்த ஏகாதசி மிகவும் உகந்தது. அதிலும் பெருமாளுக்கு உகந்த இந்த நாட்களில், மாபெரும் சக்தி வாய்ந்த நாட்களில் அவரவர் வீட்டிலேயே இந்த விரதத்தை இருந்து பயபக்தியோடு இந்த விரதத்தை கடைபிடித்தினர் என்றால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக கஷ்டத்தில் மூழ்கியிருக்கும் காலத்தில் முக்கியத்துவமாக இந்த காமத ஏகாதசி நாட்களில் கண்டிப்பாக பரம்பொருள் விஷ்ணு பெருமானை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.